ரொம்ப நாளாக தேடினுகிற ஒரு முக்கியமான சர்வதேச பிரபலமான ஒரு நபர். அவர் சம்மந்தப்பட்டு அவங்களுடைய பிரதிநிதிகள் வந்து இன்னைக்கு தாவேகாவுடைய வெற்றிக்காக வாழ்த்து சொல்ல வந்திருந்தாங்க. யார் அவங்க? த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கைலாசான்னு எங்களுக்கு ஒரு நாடு இருக்குது, நாங்கள் ஒரு கொடி வச்சுக்கிறோம், நாங்களே தனி நாடுபா அப்படின்னு ஆரம்பிச்சார்ல நித்யானந்தா அவர்கள். அவங்களுடைய சார்பாக அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேர் கையில் ஒக்கேவும் இன்னொரு கையில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷா அப்படின்ற மாதிரி அப்படி அழகான ஒரு பதாகையை வச்சுட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது வாழ்த்து சொல்கிறதுக்காக தாவேகாவுடைய வெற்றின்னு அவங்க வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டில் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது எங்கன்னு தேர்ந்து இருந்தீங்களா, இந்த இருக்காங்க பாருங்கள், இப்போ வேறு புது கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டாவது கைலாசம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 1008 கேள்வி உள்ளே வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். விஜய் அவர்கள் இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு தெரில. தாவேகாக்காரங்களுக்கு இது பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். டேய் நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம். இருந்தாலும் வாழ்த்து சொல்ல வந்தவங்களாம் நம்ம என்ன அப்படிலாம் நம்ம வந்தவங்கள வாங்கன்னு சொல்கிற பழக்கம் தான் நம்மளுது. அதனால் அவங்க வந்து அவங்க வாழ்த்து சொல்லிட்டு போகிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்திருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ், எதிர்பார்க்கவே இல்லை. கைலாசாலேருந்து வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்ல வருவாங்கன்ட்டு